யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1 இருந்து 5 வசனம் மட்டும், 1 இருந்து 5 வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்க கேட்போம். 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் மட்டும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அவனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆமென், ஆமென். நாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். 5 வசனங்கள் பார்த்தோம். கொஞ்சம் கவனிச்சிங்களா இருந்தா நல்லதா இருக்கும். 5 வசனங்களை பார்த்தோம். அதுல இன்றைக்கு கவனிக்க போறது நாங்கள் ஆடுகளை குறிச்சும் மேய்ப்பனை குறிச்சும் கவனிக்க போறோம். இதுக்குள்ள இருக்கிற காரியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுல இருக்கிற வசனத்துல ஆடுகளை குறிச்சும் மேய்ப்பனை, கூடுதலா நான் ஆடை குறித்து தான் சொல்லுவேன். சரியா? மேய்ப்பனை நீங்கள் அதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுங்க. 3 விதமான காரியத்தை 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலும் காட்டப்படுது. ஒன்று மேய்ப்பனை குறித்து சொல்லுது. சரியா? ஒன்று மேய்ப்பனை குறித்து. 2வது என்ன செய்யற, ஆட்டை குறித்து சொல்லுது. 3வது இந்த அதிகாரத்துல 3வது கள்ள மேய்ப்பன் இல்லாவிட்டால் அந்நியன். இந்த 3 காரியத்தை குறித்து தான் இத விளக்கம் கொடுக்கிறார் ஆண்டவர். சரியா? கவனிங்க, விளக்கம் கொடுக்கிறார். சரி, 1வது ஆடு. நாங்க எல்லாம் நீங்க எல்லாம் மாதிரி ஆடு. சரியா? ஆட்டை குறித்து பார்ப்போம். என்ன? ஆடும் மேய்ப்பனே, இந்த 2 எங்கள் அந்நியனை குறித்து பிறகு பார்ப்போம் எப்பயாவது. இப்ப ஆட்டை குறித்து பார்ப்போம். சரி, 1வது வசனம் சொல்லுது. திரும்ப ஒருக்கா 1வது வசனத்தை வாசிங்க, எல்லாரும் கேளுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஆமென். சரி, கவனிங்க. ஆடு என்று நாங்க எல்லாம் ஆடுகள் தானே. ஆடுகள். நல்ல மேய்ப்பனாரு? நல்ல மேய்ப்பனாரு இயேசு கிறிஸ்து. என்ன? நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. சரி, நாங்க ஆடுகளா என்ன ஆடுகளா இருந்தா ஆடுகளுக்கு ஒரு தொழுவம் வேணும். கடியா கேளுங்க, கடியா கேளுங்க. ஆடுகளா இருந்தா, நாங்க எல்லாரும் ஆடுகளா இருந்தா ஆடுகளுக்கு மிக முக்கியம் ஒரு தொழுவம். தொழுவம் என்றால் என்ன? சரியா? ஒரு சர்ச், சபை, இல்லாவிட்டா தேவனுடைய ராஜ்யம். சரியா? தொழுவம் என்றா உங்களுக்கு தெரியும் தானே. ஆடுகள் கொஞ்சம் கவனிங்க, ஆடுகள் ஒரு இடத்துல நிக்கிற இடம் தான் அந்த தொழுவம்ன்றது. சரி, ஆடுகள் எல்லாம் ஒரு இடத்துல சேரும். பாத்தீங்களா? பகல்ல காலையில படுக்கிறதுக்கு இருக்கு. அதைத்தான் தொழுவம் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த தொழுவம் என்றது இங்க இயேசு கிறிஸ்து என்னத்தை பேசுகிறார் என்றால், நாங்க எடுத்துக்கொள்ளலாம் சேர்ச் என்று எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் பாருங்க, நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் என்ன செய்யறோம்? ஒரு இடத்துல சேர்றோம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வகையில எடுத்துக்கொண்டா தேவனுடைய ராஜ்யம். சரியா? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்யறாங்க? வெள்ளைக்காரர் வராங்க, பல பாசக்காரங்க, பல நாட்டுக்காரங்க, பல இனக்காரங்க, எல்லா மொழிகளும் என்ன செய்யுது? தேவன் ராஜ்யத்துல செய்யுது. யார் மேய்ப்பனா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பன். அவர் தான் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். சரி, இந்த பூமியில பார்த்தோம்னா தான் ஒரு மேய்ப்பனை உருவாக்கி இருக்கிறார். என்ன? அப்ப ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் நிச்சயமா பைபிளின் படி, இயேசு கிறிஸ்து சொன்ன பைபிள் வசனத்தின்படி நிச்சயமா ஒரு மேய்ப்பன் தேவை. அதுக்கு முதல் ஒரு தொழுவம் வேணும். ஒரு சபை நிச்சயமா ஆடுகளுக்கு தேவை. கேக்குறீங்களா? நீங்க எந்த காலத்துல சென்றாலும் நீங்க யோசிக்கணும், ஒரு சபை நிச்சயமாய் வேணும். இல்லாவிட்டால் ஒரு தேவ ராஜ்யம் நிச்சயமாய் ஒரு ஆடுகளுக்கு வேணும். இந்த தொழுவம் இல்லாட்டி ஆடுகள் தங்க பாட்டுல என்ன செய்யும்? அலைஞ்சு திரியும். விளங்குதா? என்ன தெரியுமா? பாருங்க, ஈசாக்கு பலியிடுறானே.
ஈசாக பலியிடுறதுக்கு ஆபிரகாம் கூட்டி கொண்டு போறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் பலியிடாதேன்னு சொல்றேன்னா. அப்ப ஆபிரகாம் திரும்பி பார்க்க என்ன இருந்தது? ஒரு ஆடு முச்செடிக்குள்ள சிக்கி கொண்டு இருக்குது தலைய. ஏன் தெரியுமா? அந்த ஆடு தெரியுமா? அந்த ஆடு தொழுவம் இல்லாம ஓடி திரிஞ்ச ஆடு. என்ன செஞ்சார்? பிடிச்சு ஈசாக்கு பதிலா விளங்குதா? பைபிள் வசனப்படிதான் நான் சொல்றேன், வேறு ஒரு மாற்றம் இல்லை. சரி, முதலாவது ஆடா இருந்தா, நானும் நீங்களும் ஆடா இருந்தா முக்கியம் என்ன தேவை? ஒரு தொழுவம் வேணும், ஒரு சபை வேணும், தேவ ராஜ்யம் வேணும். சரியா? அடுத்த ரெண்டாவது, நாங்கள் ஆடுகளாயிருந்தா நிச்சயமாய் ஒரு மேய்ப்பன் தேவை. ஆடுகளுக்கு மேய்ப்பன் நிச்சயமா தேவை. அது பைபிள் டாக்டரின் உபதேசம். சரியா? நிச்சயமாய் மேய்ப்பன் ஒன்று வேணும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இயேசு கிறிஸ்து சொல்றாருல்ல. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன செய்யும் என்றால் அப்படியே அலைஞ்சு திரியும். மேய்ப்பன் ரெண்டு வேலை பார்க்கிற, நிறைய வேலை பார்ப்பார். ரெண்டு முக்கியமா சொல்றேன். ஒன்று கூட்டி சேர்ப்பார், ரெண்டாவது அடி ஓடுவார். ரெண்டு மேய்ப்பனுக்குள்ள இருக்கணும். நேசிக்கிறதும் இருக்கணும், அடிக்கிறதும் இருக்கும். ஏன் தெரியுமா? இது ரெண்டும் பைபிள்ல சங்கீதக்காரன் சொல்ற, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்படி ஒரு ஸ்டாக் தடியா இருக்குது. இந்த மேய்ப்பன் கொண்டு திரியிற மேய்ப்பன் ஒரு ஆள் இப்படி தடியை கொண்டு திரிவார் ஆடுகளை பின்னால. அது என்ன தெரியுமா? முன்பக்கம் கூர்மையா இருக்கும், ஸ்பிட்ஸா இருக்கும் முன்பக்கமா, பின்பக்கம் இப்படி வளரா இருக்கும். ஏன் தெரியுமா? முன்பக்கம் கூரா இருக்கும், பின்பக்கம் வளைவா. ஏனென்றா இந்த கிடங்குகளுக்குள்ள ஆடு போய் விழுந்துடும் தெரியாம. அப்ப அந்த வளைவு இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த காலுக்குள்ள கொடுத்து இப்படி தூக்குவார் வெளியில. இல்லாட்டி கொப்புகள், மரங்கள் இந்த மரம் என்ன செய்யும்டா, மரங்களில் குளிர்கள் எல்லாம் இப்படி மரங்கள் நிக்க அது ஆடு இப்படி எட்டி எட்டி பிடிக்கும், வெட்டாது. சரியா? இல்லையா? பிளட்டை சாப்பிட்றதுக்கா எட்டிப்பாங்க. அப்ப இந்த மேய்ப்பன் என்ன செய்வாருன்னா, அந்த பின்பக்க வளைவு இருக்குல்ல, அதால இழுத்து இப்படி பதிப்பார். படிச்சோன்னா ஆடு படியா சாப்பிடும். சரியா? இப்ப இது ரெண்டாவது, இந்த முன்பக்க கூறு இருக்குல்ல, கூறு என்ன செய்வார் என்றால், ஆடு சில போல என்ன செய்வார், டக்குன்னு போய் மற்ற ஆடுகளை இடிக்கும். இல்லாட்டி ஆடுகளுக்குள் துள்ளும் ஆடு, டங்கா 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 டங்கா. இவர் என்ன செய்வார் தெரியுமா? முன்பக்கத்தால பின்னுக்கு ஒரு குத்து அப்படியே அமைதலா இருக்கும். இதுதான் ஆட்டை பற்றி சொல்லும் போது மேய்ப்பனை பற்றி, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். விழுந்தா தூக்கி விடும், பசியா இருந்தா சாப்பாடு கொடுக்கும், ஆனா நான் குழப்படி செஞ்சா அடியும் கொடுக்கும். விளங்கிட்டா? அதுதான் மேய்ப்பனுடைய தன்மை. ஒரு மனிதனுக்குள்ள மேய்ப்பனுக்குள்ள ரெண்டு தன்மையும் இருக்கும். சரி, அப்ப கட்டாம ஆடுக்கு மேய்ப்பன் தேவையா இல்லையா? சொல்லுங்க நீங்களே. நிச்சயம் தேவையில்லை. தூக்கி விடுறதுக்கு தேவை, சாப்பாடு கொடுக்கறது தேவை, அது குழப்படி செஞ்சா அடிக்கிறதுக்கும் தேவை. சரி, மேய்ப்பன் தேவை. ஆடுகளாய் நானும் நீங்களும் இருந்தால் நிச்சயமாய் மேய்ப்பன் தேவை. அடுத்த பாத்தீங்களா இருந்தா வாசிக்கிறீங்களா? 3வது வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இதுல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. 3வது என்னவென்றால், அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடா இருந்தா என்ன செய்யணும்? மேற்பண்ட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நானும் நீங்களும் ஆடா இருந்தா மேற்பண்ட சத்தத்துக்கு நிச்சயமா செவி கொடுக்கிறோம். சரியா? பாருங்க, சவுலை பற்றி சொல்லிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். சவுலை பற்றி சொல்லிக்க வசனம் சொல்லுது. எப்படி என்றால், இவன் என்ன செய்யறான்? செவி கொடுக்கவில்லை எனக்கு, அதனால நான் என்ன செய்யறேன்? இவனை புறக்கணித்தேன். விளங்குதா? ஆடா இருந்தால் தேவண்ட சத்தத்துக்கு, வேத வசனத்துக்கு என்ன செய்யணும்? செவி நிச்சயமாய் கொடுக்கணும். நானும் நீங்களும் செவி கொடுக்கிறேன்டா தெரியுமா? வேத வசனத்தை கேட்கிறது, ஆலோசனைய கேட்கிறது. கேட்டாத்தான் என்ன செய்யலாம்? கீழ்ப்படியலாம். ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான், கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டு கீழ்ப்படிந்ததனா உனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? தேவ பயம் இருக்குது, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். விளங்கிட்டா? நீங்க கேட்டாத்தான் என்ன செய்வீங்க? கீழ்ப்படிவீங்க. கீழ்ப்படிஞ்சாத்தான் உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். விளங்கிட்டுதான்? நீங்க சத்தத்தை கேட்கணும், கேட்ட உடனே என்ன செய்யணும்?
செயல்படுத்தணும். அதாவது கீழ்ப்படிவு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன உன்னுடைய மகனை ஏகசுதனை பாராமணி என்ன செய்ய போண்டே பலியிடண்டு. உடனே என்ன செஞ்சான்? இல்ல ஆண்டவரே எப்படி கீழ்ப்படுகிறது? நீர்தானே தந்தது, எப்படி? நோ, இது தேவ சத்தமா? நாம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு தலையை சுத்திட்டுவோம். ஆண்டவருக்கோட தெரியாம உனக்கு போய் சொன்னேன் என்று யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க இந்த சொன்னா ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது என்று சொல்லுவோமே. நான் ஆண்டவர் வந்து சொன்ன உடனே மனுஷிக்கு சொன்னாரோ தெரியாது, உடனே என்ன செஞ்சிட்டார்? வேலைக்காரனும் உண்மையா நான் அதையும் போட்டு வேலைக்காரன் ஒரு கதையும் இல்லை. என்ன வேலைக்காரன் ஆபரகம் கிட்ட எங்க போறது, என்ன செய்யறது? அதான் வேலைக்காரன். ஒரு கதையும் இல்லை. ஆபரகம் கூப்பிட்ட உடனே பின்னால கட 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 கடந்து போயிட்டாங்க. மலைக்கு கிட்ட போய்தான் அவர் சொல்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வருவேன், நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். கவனிங்க எவ்வளவு. அப்ப செவி கொடுக்கிற ஆடா இருக்கணும்ல. ஹேரன் என்ன சுயரம் பண்ணவனும் யார் என்ன சுயரம் பண்ணினா தான் என்ன செய்யலாம்? கதைக்கிறது சரியாய் விளங்கி கொள்ளும். நீங்க யாராவது சொன்னா நீங்க கேட்பாங்க, என்ன சொன்னதுன்னு. என்ன சொன்னதா ஏதோ அப்படி நிற்பீங்க. ஏன் தெரியுமேல? ஏன் தெரியுமா? சுயரம் பண்ண சரியாய் கவனிக்கவில்லை. இப்ப நான் படிப்படியா பிறகு கேட்பேன். சரியா? சரியாய் கவனிக்கவில்லை. அதுதான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்படி என்றால் காது இல்லை என்றாது, அப்படி அல்ல, அதல்ல. சுயரம் பண்றது அதாவது கவனிச்சு கேள். இதான் அதன் அர்த்தம், கவனித்து கேள். அப்பத்தான் நீ என்ன செய்யலாம்? கீழ்ப்படியலாம், செயல்படுத்தலாம். செயல்படுத்துறாய் என்று சொன்னால் உனக்குள் என்ன இருக்கிறது? தேவ பயம் இருக்கிறது. தேவ பயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில நிச்சயமாய் வரும். அது வந்து நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், பைபிள் வசனத்தின்படி நிச்சயமா உனக்கு வரும். என்ன? சரி, அடுத்தது பாப்போம். 4வது அந்த அது இல்ல, 4வது வசனம் இல்ல, அந்த அந்த 3வது வசனத்துக்குள்ளதான் 4வது இருக்குது. எப்படி என்றா, பேர் சொல்லி என்ன செய்யறான்? கூப்பிடுறான். உங்களோட பேர் என்ன செய்யுது? அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மேய்ப்பனுக்கு மேய்ப்பனுக்கு நல்ல கரைஞ்ச பாடம். உங்களோட பேர் நல்ல பாடமா இருக்குது. பேர் சொல்லி கூப்பிடுகிறான். பேர் சொல்லி, மறதிக்காரரை பற்றி நான் கதைக்கல. பேர் சொல்லி சில ஆட்கள் பேரை மறந்துடுவாங்க, அவங்கள பற்றி இல்லை. பேர் சொல்லி, அவ பேர் சொல்லி கூப்பிடுற ஆளுண்டா எப்படி இருப்பினம் தெரியுமா? நெருக்கமான உறவு இருக்கும். விளங்குதா? அவருக்கு கவனிங்க, அவருக்கு கவனிங்க. இது நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆனது. வந்து பேர் சொல்லி கூப்பிடுகிற ஆளுண்டா சரியான நெருக்கமா இருக்கும். யார டக்குன்னு பேர் சொல்லி வேணும் சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு கிட்ட இருக்கிறார்கள் இல்ல, டக்குன்னு கூப்பிடுவினம். விளங்குதா? அடிக்கடி பழகுறாக்கள். இப்ப ஒரு குரூப் இருக்குண்டா, அடிக்கடி பழகி கொண்டு இருந்தீங்களா, நல்ல நெருக்கமா இருங்க, டக்குன்னு இவர் இது செய்யுங்க டக்குன்னு சொல்லிவிடும். என்ன அவர்தான் டக்கு டக்குண்டா. ஏன் தெரியுமா? உங்களுடைய உறவு வந்து நெருக்கமா இருக்கு. ஆண்டவரோடு நல்ல நெருக்கமா இருக்கணும். நெருக்கம் இல்லாத பேர் ஆண்டவருக்கு பாடம் இல்லையென்று அப்படி அல்ல அர்த்தம். உங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரோடு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கணும். என்ன? நீங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல ஒரு நெருக்கத்தோட இருந்தா யாருக்கு முதல் டெலிபோன் அடிப்பினும் சொல்லுங்க பாப்போம். பிரச்சனையேண்டா அந்த நபருக்கு தான் அடிப்பினம். விளங்குதா? அந்த நபரோட தான் கதைப்பினம். பேர் சொல்லி அழைத்து. அடுத்தது 5வது நீங்க பாத்தீங்களா, வெளியே நடத்துகிறவராயிருப்பார். மேய்ப்பன் ஆடுகளை வெளியே நடத்துகிறவராயிருப்பார். ஆடுகளும் வெளியே நடக்கிறதா இருக்கு. வெளியே நடக்கிறதா சேர்ச்சுக்கு வெளியிலையா? அப்படி அல்ல. சங்கீதக்காரன் சொல்றத நான் சொல்றேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போ என்றால் வெளியில. எங்க வெளியில என்றால் ஆண்டவர் வந்து எப்படி என்றால் தன் மக்களை நல்ல நீரோடை உள்ள இடத்துக்கு கொண்டு போறாராம். விளங்குதா? நல்ல ஆரோக்கியமான சத்தியத்துக்குள்ள நடத்துறாராம். அதான் வெளியில. நல்ல
நல்ல ஒரு சாப்பாடுகளை அவர் என்ன செய்யறார், எங்க இருக்குன்னு தேடி மேய்ப்பன் கண்டுபிடிச்சிட்டு அங்க கொண்டு போய் என்ன செய்யறார், அதுக்குள்ள அந்த அந்த சாப்பாட்டுக்குள்ள கொண்டு போறார். அதுக்கு இங்க கொண்டு போறதல்ல, அந்த சாப்பாட்டுக்குள்ள உன்னதமான காரியங்களுக்குள்ள நல்ல காரியங்களை என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் மெலிஞ்சு கொண்டு போகுது இந்த ஆடு. அப்ப என்ன செய்யணும், நல்ல சத்து கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும், ஒரு உன்னதமானதுக்குள்ள கொண்டு போகணும். இந்த பிள்ளை நல்ல அபிஷேகத்துல நிரம்பி இல்ல, இந்த என்ன செய்யணும், இதுக்கு நல்ல ஒரு அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போகணும். இது பரிசுத்தாவியோட நல்ல உறவில்லை, அதுக்குள்ள கொண்டு போகணும். விளங்குதா? அந்த ஒரு விளங்குதா மேய்ப்பனுடைய தன்மை, அந்த நல்ல ஒரு இதுக்குள்ள கொண்டு போறது. ஆடுகளும் என்ன செய்யறது, அந்த வெளியே நடத்தப்படுகிறது நீரோடைய தேடி. விளங்குதா? தானா போறது இல்ல, மேய்ப்பன் தான் என்ன செய்யறார், கொண்டு போகிற. 5வது காரியத்தை பார்த்தோம். 6வது நீங்க பாத்தீங்களா, 4வது வசனம் இப்ப வாசிங்க. 4வது வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியானால் அவனுக்கு பின் செல்லுகிறது. சரி பாருங்க, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இங்க என்ன கவனிக்க இருக்கா, இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒன்று. சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறபடினால், சத்தத்தை கேட்குது இல்ல, அறிந்திருக்கிறபடினால் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க. அறிந்திருக்க நெடுக என்ன செஞ்சிருக்கு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு. வடிவாக்களுங்க, சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கு. பாருங்க, இப்ப உங்கள வீட்டுல ஒரு வீட்டுல அப்பா என்ன செய்யறார், டெலிபோன் அடிக்கிறார். சரியா, பிள்ளைக்கு அப்பா டெலிபோன் எடுத்து கலோ சொன்னா மகன் வந்து எடுக்கிறார். இப்ப வைப்போம், இப்படி மகன் எடுத்தோன்னா அப்பா இப்படி சொல்லுவாரா, நான் தான், என்னுடைய பேர் இது, நான் இங்க இருந்து வந்தேன் என்று சொல்லி விளங்கப்படுத்துவார். சொல்லுங்க. ஆன்பாகா என்ன செய்வார், உடனே வேலையே சொல்லிடுவார். இல்லாட்டி என்ன காரியமோ அதை சொல்லிடுவார். தன்னுடைய குரலை வந்து சொல்ல தேவையில்லை, தான் யார் என்ற அடையாளம் பண்ண தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டிருப்பாங்க. சில வேளைகள்ல நடந்து வரைக்கே பிள்ளைகள் சொல்லுவாங்க, இது அப்பா தான் வாராரு, இது அம்மா தான் வாரா, நடந்து வரைக்கே சொல்லுவாங்க. ஏன் அதுகள் என்ன செய்து அறிந்திருக்கு. சரியா, சத்தத்தை அறிந்திருக்கு. யாராவது குரல் கொடுத்தா இது இந்த மகனுடைய குரல் என்று சொல்லுவோம். ஏன் சத்தத்தை, அப்ப நீங்க சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யணும், ஆடுகள் அடுத்தது என்ன செய்யணும், அறிந்திருக்கணும். 7வது காரியத்தை நான் சொல்றேன். 6வது அறிந்திருக்கணும். சத்தத்தை நல்லா அறிந்திருக்கும். சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தம். ஏன் தெரியுமா, இன்றைக்கு ஆடுகளுக்கு பெரிய குழப்பம் தெரியுமா, இடர்றது ஏன் தெரியுமா, சத்தம் தெரியாது. 2 சத்தம் இருக்கு. யாற்ற சத்தம்? அடுத்த வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை சிஸ்டர் வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால், அந்நியருடைய சத்தத்தை அறியாததினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார். 7வது அந்நிய சத்தத்தை அறியாததினால். கவனிங்க, 2 சத்தம் இந்த பூமியில இருக்கு. என்ன? ஒன்று மேய்ப்பனுடைய சத்தம், அடுத்தது அந்நியனுடைய சத்தம். பிழையான போதகங்கள், பிழையான மனிதருடைய சத்தங்களை ஆடுகள் அறியக்கூடாது. பிழையான போதகங்களை கேட்க கூடாது. அதுதான் சொல்லப்படுது. பிழையான இதுகளுக்குள்ள போகக்கூடாதுன்றதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார். அதை அறியாததுனால அது சத்தம் போட்டோம்னா அதுக்குள்ள என்ன செய்யாது, போகாதோ. இது இன்னும் இந்த சத்தம் கொஞ்சம் வேறு வித்தியாசமானது. விளங்கிட்டாங்க உங்களுக்கு? இது வித்தியாசமான ஒரு போதனை. இது வந்து ஒரு கள்ள போதனை. இது வந்து ஒரு வஞ்சகமான போதனை. தந்திரமாய் பிடிக்க பாக்குது இந்த சத்தம். விளங்குதா? இதை வந்து நீங்க இந்த உலகத்துல இது கண்டுபிடிக்காட்டி நீங்க என்ன செஞ்சிடுவீங்க, அலைஞ்சு திரிகிற ஆடுகளை போல மாறிடுவீங்க. இதுதான் நான் சொல்றேன். நானும் தான் யாரா இருந்தா இந்த உலகத்துல இதை கேட்டுக்கொண்டு, செய்தியை கேட்டுக்கொண்டு எந்த மனிதனா இருந்தாலும் என்ன செய்ய, அலைந்து திரிகிற ஆடுகளை போல இருப்பினும், மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளை போல. இந்த 2 சத்தத்தை புரிச்சு கொள்ளுங்க. புரியுறதுக்கு முதலாவது என்ன செய்ய வேணும் என்றால், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆடா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். அவருடைய சத்தத்தை, தெளிவான வேத வசனம் இதுதான் சொல்லுது. பாருங்க, உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரிஜினலும் இருக்கு, டூப்ளிகேட்டும் இருக்கு.
விளங்கிட்டா? ரெண்டையும் கொண்டே வச்சா நீங்க என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஒரிஜினலை என்ன செஞ்சிருக்கணும்? அறிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க டூப்ளிகேட் பார்த்தா பாருங்க எத்தனை எத்தனை காரியம் வருது. உடுப்புல வருது, சூவில வருது. இப்ப மனுஷர்களும் பாறாங்களாம் டூப்ளிகேட். கார் வருது, வேற என்ன வருது? எல்லாம் டூப்ளிகேட் வந்துட்டு. அப்ப அறிஞ்சிருக்கணும். அப்ப அழகா ஆண்டவர் சொல்றார், இந்த என்ன செய்யுமா? அப்ப சத்தத்தை அறிஞ்சு அப்பாவுடைய சத்தத்தை நெடுக கேட்டுக்கொண்டே இருந்தீங்களா இருந்தால், அதாவது இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் நான் சொல்றேன். அப்பாவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தீங்களா? அப்பா பாருங்க பாருங்க, ஒரு உதாரணப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படி மலைக்கு போறாரா? சோதிக்கப்படும் பிசாசு கொண்டு போறான். சரியா? இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும்படி பிசாசு மலைக்கு கொண்டு போறான். ஆண்டவர் தேவனுடைய சத்தத்தை, பிதாவுடைய சத்தத்தை அறிஞ்சிருந்தபடினால அவர் சொல்றார், சாத்தான் சொல்றான் அவரோட கதைக்கும் போது அவர் சொல்றார், அப்பாளி போ சாத்தான். ஏன்? அவன் என்ன செய்றான்? மெதுவாக அழகான மகிமையை காட்டுறான், உயர்வுகளை காட்டுறான். பசியா இருந்தார், அந்த பசி சரியான நேரத்துல செயல்படுவான். சரியான நேரத்துல டக்குன்னு அதுக்குள்ள பூண்டுவான். சரியான நேரத்துல பாவிப்பான். யாருக்கு? இயேசுக்கு என்ன தேவை? முதலாவது பசி, உவாசம் இருந்துட்டார், இப்ப சாப்பாடு வேணும். சரியான இடத்துல இல்ல புங்கிட்டு வச்சான். தேவையை வச்சுதான் பிடிப்பான் சாத்தான். உங்களுக்கு இப்ப துக்கமா இருந்தீங்களா, இந்த துக்கத்தை வச்சுதான் சாத்தான் என்ன செய்வான்? பிடிப்பா. இந்த துக்கத்தை நீங்க எப்படி தீர்க்கிறீங்கள் என்றது, உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா அந்த ஆசை எங்க போய் அடைகிறீங்கள் என்றதெல்லாம் இருக்கு உங்களோட வாழ்க்கை. ஆசை இருந்தா ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று தேவனிடத்திலிருந்து ஆசையை தீர்த்து கொள்றது, இன்னொன்று உலகத்தில இருந்து ஆசையை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டும் மனிதன் தான் தீர்மானிக்கிறது. முடிவு எடுக்கிறது மனிதன். விளங்குதா? உங்களுக்கு நல்ல காரியத்தை தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, ஆனா முடிவெடுக்கிறது யாரு? பிள்ளைகள் தான் முடிவெடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த பைபிளை விரிச்சு சொல்லுவார், இந்த இதுதான் பாதை, இதுதான் வழி. ஆனா நடக்க வேண்டியது யாரு? நானும் நீங்களும் தான். சரி, முடிவெடுக்கிற பகுதி எல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அதைத்தான் சொல்ல சுயாதீனம். என்னன்னு டச்சுல சொல்றோம்? சுயாதீனம். அது நாங்கள் என் சைடும் பண்றது எங்கண்ட வேலை. ஆண்டவர் ஒரு நாளும் அந்த சுயாதீனத்துல கை போடவே மாட்டார். அதனாலதான் ஆதாம் விலகினார். ஆண்டவர் போய் சொல்லி இருக்கணும், பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இல்ல, சொல்லல. என்று அவன் முடிவில் அவர் என்ன செய்யல? கை வைக்கல. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அம்மா அப்பாவை கூட என்ன செய்வாங்க? டீச்சர் யாராவது போஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல நீ எந்த முடிவை தான் செய்யணும். ஆனா கடவுள் எவ்வளவு நல்லவர். சரி, அடுத்தது அப்ப சத்தத்தை அறிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்நியருடைய சத்தத்தை, 7வது அந்நியருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யலாம்? விலகி ஓடலாம். சரியா? அடுத்தது 8வது முடிச்சு கொள்றேன். 8வது 9வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிங்க. 9வது வசனத்தை, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். என்ன செய்வானாம்? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிற ஒரு ஆடாய் இருக்கு. 8வது, நீங்க ஆடா இருக்கிறீங்களா? ஆடா இருந்தா என்ன சொல்லணும்? மே. ஆடா இருந்தா அப்படித்தான் செய்யணும். அப்ப ஆடா இருந்தா, ஆடு இல்ல, அந்த டான்ஸ் ஆடுறதை பற்றி நான் சொல்லிடுறேன். சரி, ஆடு டான்ஸ் ஆடு அது இல்லை. ஆடா இருந்தால் உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. இது இந்த வசனம் உங்களுக்கு விளங்குது தெரியாது, அந்த அந்த யாக்கோப்பில் இருக்குது. அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி போய் எடுக்கணும்? அவருக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போய் தான் எடுக்கணும். விளங்குது? அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வெளியில பெற்றுக்கொள்ள இயலாது. வெளியில போய் பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதம் அப்படியே ஒரு நாள் என்ன செஞ்சு மறைஞ்சிரு. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போக 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 உள்ளும் புறமும் என்ன செய்யறார்? ஆசீர்வாதத்தை, மேய்ச்சலை கண்டடைவார். ஞானம் அவருக்குள்ள இருக்கு, நீதி அவருக்குள்ள இருக்கு, உண்மை அவருக்குள்ள இருக்கு, பரிசுத்தம் அவருக்குள்ள இருக்கு, மீட்பு அவருக்குள்ள இருக்கு, நித்திய ஜீவன் அவருக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எல்லாம்
அவருக்குள்ள. சாப்பாடு வேணுமா? அந்த சாப்பாடும் இங்க அவருக்குள்ள இருக்கு. பாதை பிரச்சனையா இருக்கா? பாதை நடக்கிற கஷ்டமா இருக்கா? அவருக்குள்ள இருக்கு. நீங்க வேதத்துக்குள்ள போக போக என்ன செய்யுது? அந்த வேத வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. என்ன சொல்லுங்க? ஆடாயிருக்கிற ஆடே என்ன செய்? உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும் போது நீ என்ன செய்வாய்? ஒரு புஸ்தியான ஆடாய், ஒரு பலமான ஆடாய். போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நான் என்ன செய்யறேன்? நல்ல மேய்ப்பன் சத்தத்தை கேட்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன்? ஆசைக்கப்பட மாட்டேன். ஆமென்.